போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள அழகா நீட்டா அடுக்கி வைக்கிற மாதிரி கண்டெய்னர் தான் இன்னைக்கு காட்டலான் இருக்கு. அதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸ் கிளாஸ்லயும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்லைட் பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் விசிபிளா இருக்கு. பார்வைக்கு பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன சட்னி அரைச்சு வச்சிருக்கோமோ இல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோமோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது பாக்குற மாதிரி தான் நம்ம டக்கு டக்கு நல்லா யூஸ் பண்ணோம் இல்லையா. அந்த மாதிரி என்னென்ன ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா பால் எல்லாம் ஸ்டோர் பண்ணோம் அதுக்குன்னு உள்ள கிளாஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே பிரைஸோட பார்க்க போறோம். இதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், தேவையானவங்க பாருங்க. இப்ப அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். சண்முகப்பிள்ளை சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும். முக்கியமா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கணும். பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணணும் உங்களுக்கு இது மாதிரி 3 கேட்கும். அதில் ஆளுங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதான் நோட்டிஃபிகேஷன் பெல் உங்களுக்கு வரும். அப்போ தான் நாங்கள் சேனலில் போகிற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓவரால் அப்படியே பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் ஒன்று எடுத்து பார்க்கலாம். சில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஆன்லைனில் வாங்கியிருப்பேன், சில வந்து டிமார்ட்டில் வாங்கியிருக்கிறது எல்லாமே கலந்து தான் இருக்குது. இதில் இப்போ அமேசானில் வாங்கினா அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், தேவையானங்க பாருங்கள். இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஒன்று நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லிடுறேன். நான் இது வந்து டிமார்ட்டில் வாங்கினேன், 150 ருபீஸ் ஆகுது. இது வந்து ஆஃபரில் வாங்கினா 75 ருபீஸு. எக்கு கேசன்ட் வந்து சின்னதாக தான் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் ஏற்கனவே போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 முட்டை, அதாவது 12 வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா நம்ம இதில் வைக்கிற மாதிரி இருக்குது. இதில் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடி கொடுத்துட்டாங்க. இப்படியே கையில் அப்படியே எடுக்கிற மாதிரி, அப்போதான் எடுக்கிற மாதிரி வசதியாக ஹேண்டிலும் உங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் இன்னொரு சொல்லிவிட 75 ருபீஸ்க்கு வாங்கினேன். டிமார்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது. எனக்கு வந்து அக்லிக் இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கும் போது கொஞ்சம் மேட்ச் ஆகும். எவ்வளோ எக் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறதுக்காக நான் இது வாங்கினேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை பார்த்தலாம். இது வந்து ஸ்பாரில் வாங்கியிருந்தேன், 99 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டிச்சேரியில் ஸ்பார்லாம் கிடையாதுங்க. நான் வந்து கோயம்புத்தூர் போகும்போது வாங்கியிருந்தேன் நான். இது வந்து 99 அப்போ ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பாருங்கள், எல்லாமே லாக் பண்ணுற மாரி இருக்குது. அதுமாரி இந்த மாதிரி ரப்பர் கொடுத்துனால ஏர் டைட்டாக இருக்கும். ஏதாவது நம்ம அரைச்சியில் வைக்கிறோம், சட்னி அரைக்கிறோம், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் அரைச்சோன்னா அழகாக நீட்டாக இருக்கும் இதில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இதெல்லாம் வாங்கி 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. இது வந்து ஏதாவது ஒரு சட்னி வைக்கிறோம், மேலே வந்து ஏதாவது கொஞ்சம் மீதி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட இது மேலே வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி உள்ளது ஹேண்டில் அப்படி இருக்கிறனால நல்லாயிருக்கு. இதை வந்து இப்படியும் வச்சுக்கலாம். நீங்கள் டின்னர் செட்டாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி நீங்கள் உல்ட்டாவாக இப்படி மாற்றி கூட நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, அதில் வரம்புகள் இருக்கிறதுனால இது உங்களுக்கு மூவ் ஆகாது. இதுமாரி வச்சுக்கலாம், அதேமாரி வச்சுக்கலாம். அதே மாதிரி அதில் வேறு சைஸ் 1200 2000 அந்த மாதிரி சைஸில் நான் 2000 இருக்கிற 2 சைஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன்னா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 900 அந்த ரேட்டில் இருந்தது, தனித்தனியாக வாங்கினது இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாக ஒரு டின்னர் செட்டு வேணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் அழகாக கீழே வந்து கிரேவி வச்சுக்கலாம், மேலே தொட்டுக்கு வச்சுக்கலாம். நல்ல கேர்வாக இருக்குது. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கேர்வாக இருக்கிறதுனால மேலே தொட்டுக்கு வச்சு அது கூட மேலே ஒரு பிங்க் ஆம்ப்ளேட் கூட போட்டு சூப்பராக டின்னர் செட்டாக கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் இருந்து இப்போ நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப் எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப் வச்சோம்னா ஒன்று அடுக்கி உள்ளார வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ இது வந்து 3 வந்து ஒரு செட்டாக வாங்கினா நான் 2 செட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது இப்போ நம்ம பேக்கரிக்கு ஏதாவது செய்கிறோம், ஒரு க்ரீமு அதுமாரி ஏதாவது மீதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் வச்சுக்கலாம். இது க்ரீன் கலரை வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். ப்ளூக்கு அடுத்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ். இது வந்து ஒரு தொட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியூருக்கு போகிறதுனால கிளாஸை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டுமே நீங்கள் கிளாஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை கிளாஸ்னால் எனக்கு அலர்ஜி போட்டு உடச்சிடுவேன் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் கிளாஸ் வாங்காதீங்க. அது பதிலாக என்ன வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதோட இது பார்த்துருக்கேன். இப்போ அப்படியே 3 செட்டாக நான் வாங்கியிருந்தேன். இதோட கம்பெனியோட பேர் கூட பார்த்தீங்கன்னா எல்லில் ஆரம்பிக்கும். இந்த லியூமர் என்னமோ பேர் போட்டிருக்கு. இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நான் இதே கலர் கிடச்சா ஓகே, இல்லைன்னா இதெல்லாம் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்காக வாங்கினது, இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. முக்கியமாக எப்போன்னா இந்த விசேஷ காலகட்டத்திலாம் இருக்க பாருங்கள், இந்த கொழுக்கட்டுக்கு பூர்ணம் அரைக்கிறது எல்லாம் செய்கிறது, ரெடி பண்ணுறது, சட்னி அரைச்சி வச்சுக்க, தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கும். அப்போல்லாம் நிறைய இந்தமாரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதுமாரி வாங்கி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை மந்த்லி சிக்கெல்லாம் வந்துச்சுன்னா சில விஷயம்லாம் ப்ரீ பிளானாக பண்ணி வச்சுருவேன். அதனால் இந்த 3
நானும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ரொம்ப இதுக்கும் குக்கிங்லாம் ரொம்பலாம் இருக்க மாட்டேன். நான் செஞ்சு வச்சேன்னா ஹஸ்பண்டும் பையனும் பார்த்து அவங்களுக்கு தேவையானதை அப்படியே செஞ்சுப்பாங்க. அரைச்சி வச்சுட்டோன்னா அவங்க செஞ்சுப்பாங்கப்பா. இந்த சப்பாத்தி மாவுலாம் கூட பிசைஞ்சு நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் தடவி வச்சிங்கன்னா நீட்டாக அதுலேயே இருக்கும். அடுத்த நாளைக்கு இப்போ நான் காலையில் செய்ய போகிறோம் பூரினா நைட்டே வந்து சப்பாத்திக்கு பிசையும் போது இதையும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களாம் காய்கறிலாம் நைட்டே கட் பண்ணுறீங்கனாலும் கூட இதுமாரி ஒன்று மேலே ஒன்று அழகாக நீட்டாக அதை அடுக்கி வச்சுக்கலாம். வேலைக்கு போகிறவங்க அப்புறம் குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருப்பாங்க, உடம்பு சரியாக இருக்கவங்களாம் நைட்டே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வெட்டி வச்சுக்கலாம். மற்றவங்களாம் கொஞ்சம் நம்ம மார்னிங்கே செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபுட் ப்ராசஸ் எப்படி செய்யலாம்னு ஃபியூச்சர் வீடியோஸில் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இது வந்து எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்லாம் வைக்கிறதுக்காக. ஏற்கனவே ஒன்று பட்ரு பார்த்தீங்கன்னா இதில் இப்படி எடுத்து வச்சுருவேன். பட்டர் ப்ரெட்டுக்கெல்லாம் தடவரத்துக்கு வேணும்னா நம்ம அழகாக நீட்டாக இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரீசர் மேலே வச்சுட்டோம்னா அப்படியே நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 வாங்கியிருக்கேன். சில சமயம் இருக்கும் இல்லை ஒரு சீஸ் வாங்குறாங்க, பீஸா செய்யணும் அப்படின்னா அதுக்குள்ளதெல்லாம் இதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி இந்த போயிட்டு நீலகிரிஸில் வாங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் மீனெல்லாம் வாங்கி மசாலாலாம் தடவி வைப்போம். அதாவது வஞ்சர மீன் அதுமாரி வவ்வா மீன்லாம் இருக்குது அப்படின்னா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்காக. அப்புறம் ஐஸ்கிரீம் அதுமாரி உள்ளதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குன்னு தனித்தனியாக பாக்ஸ் ஒன்று வச்சிடுறது. அப்போ நீட்டாக அது வந்து நமக்கு விசிபிளாக இருக்கிறதுனால எவ்வளோ இருக்குது எது இருக்குன்னு பார்க்குறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு ஏர் டைட் பண்ணுறதுக்காக இந்த ரப்பரும் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா டைட்டாக போய் பிடிச்சிக்கோம். இந்த கலரும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது அந்த செட்டை காட்டுறேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த பாக்ஸஸ்லாம் பார்க்கலாம். இல்லை நிறைய இருக்குது. ஏற்கனவே வந்து நான் இது உங்களுக்கு காட்டிட்டேன். மரத்தில் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு, அடுத்தது ஒரு சின்ன சைஸில் இருக்குது. ஸோ ஒரு அப்பாவும் பையனுக்கோ குழந்தைங்களுக்கோ சாப்பாடு கொடுக்கலாம். கிளாஸ் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். பட் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நான், பாருங்கள். இதுமாரி பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனாக இருக்கும். மேலே இந்த இடத்துல வந்து ரைஸ் ஏதாவது வச்சுக்கலாம். இந்த பக்கம் ரைஸோ சப்பாத்தியோ இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த பக்கம் தொட்டுக்க கிரேவி வச்சுக்கலாம். இந்த ரப்பரும் பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள். அதேமாரி அதிலே வந்து இது வந்து சின்ன சைஸ் இதோடதையும் காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலைன்னா இப்படி இருக்கும். பட் வாஷ் பண்ணி நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு பெரிய சைஸு சின்ன சைஸ் அது மட்டும் கிடையாது. சப்பாத்தி ஒரு பக்கம் பிசைஞ்சு வச்சுட்டோம், வேறு ஏதாவது ஒன்று வேணும்னாலும் அந்த பக்கம் நீங்கள் இதேமாரி வெரைட்டி ரைஸோ கர்ட் ரைஸ் எது வேணாலும் செய்யலாம். ரெண்டுமே மிங்கிள் ஆகாமல் அப்படியாது செப்பரேட்டாக டிவைடராக இருக்கும். இது அதில் சின்னதாக தொட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுமாரி கூட வாங்கி வச்சுக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிக்குது. இது பாருங்கள் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். எல்லாமே ஒரு கலரில் ஒவ்வொரு டைமில் சூஸ் பண்ணி வாங்கினதான். இது எல்லாமே லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து அழகாக நீட்டாக அதுமாரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுமாரி நீங்கள் யூஸ் பண்ணுறனாலும் ஏதாவது மீதி இருந்தாலும் கூட வச்சுங்கன்னா நிறைய மீந்தி போனதெல்லாம் வந்து ரொம்ப வச்சு சாப்பிட்றாங்க. அது உடம்புக்கும் கெடுதலுது. கிளாஸ்னால் எனக்கு பயம் அப்படிங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். இது வந்து அப்படியே ஒரு செட்டு தான். 1000 rupeesக்கு இதை வாங்கியிருந்தேன் நான். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது வந்து அக்ரலிக் இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க டிரான்ஸ்பரண்டாக விசிபிளாக தெரியறதுக்காக நான் வாங்கினேன். இதை வந்து நான் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீழே வந்து டிஷ்யூ அதாவது கிளாத் டிஷ்யூ போட்டு வச்சு அதில் கொத்தமல்லி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எது வேணாலும் கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதேமாரி பார்த்தீங்கன்னா 3 சைஸில் கிடைக்குது. இப்படி நீங்கள் அழகாக நீட்டாக ஃப்ரிட்ஜில் வந்து சூப்பராக அழகாக இப்படி நீங்கள் அடுக்கியில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அப்படியே நீட்டாக காம்பேக்டாக அழகாக சூப்பராக அடங்கி போயிடும். இது சின்ன சைஸு, அதுக்கப்புறம் மீடியம் சைஸு, அதுக்கு மேலே பெரிய சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை, மீதிலையும் கீழே வந்து டிஷ்யூ கிளாத்தை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக. அதனால் இந்த மாதிரி 3 செட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து சாப்பாடு வைக்க ஃபுட் கிரேடுன்னு உள்ள பிளாஸ்டிக் உள்ளது, பிபிஎஃப் ஃப்ரீ உள்ளது. அதனால் பயப்படாமல் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து உங்களோட காஸ்மெட்டிக்ஸ் அதை நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஸ்வீட்ஸை வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி உள்ளது எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸ் உள்ள பாக்ஸ் இது வந்து அக்ரிலிக் இது. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஃப்ரிட்ஜின்னு வந்துட்டோன்னா அடுத்தது வந்து பாக்கெட் மில்க் வாங்குறவங்க பரவாயில்ல. ஃப்ரெஷ் மில்க் வாங்குறவங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் வாங்கி வச்சுங்க. இதில் வந்து 40-50 லோக்கல் ஷாப்பில் இது வந்து போத்தீஸில் வாங்கியிருந்தேன். 45 or 50 rupeesக்குள்ளே தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பிளாக் கேப் இருக்குது. நான் கோல்டன் கலரில் வாங்கியிருக்கேன் நான். இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மில்க்கை வந்து ஸ்டோர் பண்ணலாம். மில்க்கு மட்டும் இல்லாமல் லெமன் ஜூஸ்லாம் நீங்கள் போட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் கூட வந்து நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஏன்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனுக்கு எல்லா பாக்ஸஸ் உள்ளார என்னென்ன வைக்கலாம் ஒரு ஐடியாக்காக தான் அதை காட்டிகிட்ருக்கேன் நான். இதோட லிங்க்கு கிடச்சிச்சின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன்.
லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து போத்தீஸில் தான் வாங்கினா 105 ருபீஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாரி நீங்கள் வந்து நன்னாரி சர்பத் வீட்டில் ஹோம்மேட் செஞ்சால் ஜூஸ் அது வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். லெமன் ஜூஸு, அப்புறம் தண்ணி பாட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இதை வச்சுக்கலாம். இதேமாரி இப்படி ஹேண்டி அப்படி கை இந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, பாருங்கள். இன்னைக்கு ஒரு படத்தோட கதை தான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கண்கள். எங்கேயோ கேள்விப்பட்டமே இருக்குல்ல, அன்னைக்கு வந்து 1960s 70s செம சூப்பரான படம். இன்னைக்கும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதே விறுவிறுப்பு த்ரில்லா இருக்க ஒரு சஸ்பென்ஸான மூவி தான். இதோட ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் ரொம்ப அழகா இருப்பார், துருன்னு நடிச்சிருப்பார். ரஜினிகாந்த் கூட சொல்லியிருப்பாங்க என்னோட வந்து குருன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட படம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுமாதிரி ஜெய்சங்கர் படம்லாம் கூட நல்லா இருக்கும். ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் பத்தி சில பேருக்கு தெரியாம இருந்துட்டா, பல பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்து படம்னா என்னப்பா, சிவாஜி, ஜெமினி கணேசன், எம்ஜிஆர் அவர் தானே. அவங்களை தாண்டி இந்த ஹீரோஸ்ல வந்து செம சூப்பரா கலக்கலா நடிச்சிட்டும் போயிருக்காங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அதோட காஞ்சனாவோட வந்து அந்த பேரை ரொம்ப சூப்பரா ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க போற லெகின்ஸ், பேண்ட், அது டிஷர்ட்ஸ் எல்லாமே அந்த காலத்துல அவங்க சூப்பரா அழகா போட்டிருப்பாங்க. நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் நம்ம இன்னைக்கு தானே பண்றோம் அப்படின்னா அந்த காலத்துல நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க, மியூசிக்கோட கேளுங்க, அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். அதே கண்களோட லிங்க் கிடைச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், இல்லைன்னா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அவ்வளவு நல்லா சூப்பரான படம். இந்த கதைகள் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுப்போ. சஸ்பென்ஸ் சொல்றீங்க, என்ன அது சஸ்பென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிகள் கதை தான். ஒரு 4-5 அண்ணங்க கூட்டு குடும்பமா இருந்தாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் படிச்சு ஒவ்வொருத்தங்க சாவுறாங்க. அவங்க யாரோ மர்டர் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா அவங்க வந்து சாவடிச்சிருக்காங்கன்னு தெரியும். ஆனா யார் அதை அவங்க சாவடிச்சது அப்படிங்கறத கதையோட சஸ்பென்ஸ். இல்ல நிறைய பேர் ஒரு 3-4 வில்லன் போட்டு இவங்களா இருக்கணும் அவங்களா இருக்கணும் கெஸ் பண்ற மாதிரி அப்படியே நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொண்டுட்டு போவாங்க. கதைகளை சிரிப்புக்கும் பஞ்செல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நாகேஷ் நடிச்சிருப்பாப்ல. நாகேஷ் அதுவும் எதுலன்னு பாத்தீங்கன்னா லேடி காஸ்டியூம், அதாவது ரவிச்சந்திரனோட ஒய்ஃப் வர மாதிரிலாம் கதைகள் கொண்டுட்டு போவாங்க. ரொம்ப சஸ்பென்ஸ் ஆகும். அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஸ் கம்மியாகாம இருக்கிறது அந்த அளவுக்கு காமெடிக்கு தகுந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை அழகு 20 வயதினிலே அந்த பிருந்தாவனத்துல எடுத்திருப்பாங்க, செம சூப்பரா இருக்கும். அந்த மூவியை பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.